நீங்க கூடுவாஞ்சி சரௌண்டிங்ல பட்ஜெட்ல இடம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டவுன் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா எடுக்கிறீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா இருந்தா போதும் சார். இல்ல எனக்கு வீடா கட்டி கொடுங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா இருந்தாலே போதும். இண்டிபெண்டன்ட் வில்லாவே நம்ம பிளான் பண்ணி கொடுப்போம். உள்ள வரப்பே பாத்தீங்கன்னா அத்தனை வீடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் அப்படியே ஜெய்சாண்டிக்கா நிக்குது. ஸோ அதுவும் இல்லாம நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்ல வேளாமல் அகாடமி இருக்கு சார். பக்கத்துல ஆப்போசிட்லயே அவங்களோட ஓன் பில்டிங் இருக்கு. டிடிசிபி அப்ரூவ்டு ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் இது. கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 600 பிளாட் சோல்ட் அவுட் பண்ணிருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷனே முடிச்சிட்டோம். காலேஜ் மெயின் காலேஜ் SRM காலேஜ் யூனிவர்சிட்டியே இருக்கு. உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜோகா ஐடி செக்டார் இருக்கு. மகேந்திரா வெல்சிட்டி 3 டைப் டயர்ஸ்ல வந்து சிப்கார்ட் அது 120 ஏக்கர்ல டெவலப் பண்ணிருக்காங்க ஒண்டர்லா ப்ராஜெக்ட். ஓகே, இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல அவங்க ஒண்டர்லா ரீச் ஆகும். கவர்மெண்டோட பொட்டானிக்கல் கார்டன் நம்ம சைட்டுக்கு ரொம்ப நியர் பையாவே வருது. ஓன் சைட்னால எங்களுக்கு கால் பண்ணிட்டு வரவங்களுக்கு டெஃபினட்டா எந்த brokerage கமிஷனும் கொடுக்க தேவையில்லை சார். உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். நம்ம நிக்கிற இடம் தாங்க கூடுவாஞ்சேரி காயன்பாடி ஜங்ஷனு. இந்த ஜங்ஷன்ல இருந்து இந்த சைடு போனோம் அப்படின்னா கூடுவாஞ்சேரி கிளாம்பாக்கம் GST ரோடு ரீச் பண்ணிடலாம். அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா திருப்பூர் வரைக்குமே போலாங்க. அங்க ஒண்டர்லா தீம் பார்க்கு வந்து பாத்தீங்கன்னா பக்காவா அமைஞ்சிருக்குங்க. அப்படியே நம்ம நிக்கிற இடத்துல இருந்து நேரா போனோம் அப்படின்னாலே ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம கிஸ் ஹவுசிங்கோட சூப்பரான சைட்டை வந்து அமைஞ்சிருக்குங்க. நீங்க கூடுவாஞ்சி சரௌண்டிங்ல பட்ஜெட்ல இடம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் ஆஃபருமே இருக்கு. அது என்னங்கிறத வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள படுத்து நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுவாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே மக்களே, சைட்டுக்குள்ள வந்தாச்சு. கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல லோ பட்ஜெட்ல இடம் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வாங்க சார் பக்கத்துல இருக்காப்புல மொத்த டீடைல்ஸ் வந்து கேட்டலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்க நேம் சொல்லிட்டு அப்படியே நம்ம கம்பெனி டீடைல்ஸ் சொல்லிருங்க சார். என்னோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ராஜேஷ். கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல VP-ஆ இருக்கு. ஓகே சார். இப்போ நம்ம சைட் வந்து வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்கீங்க. இப்போ எந்த ஃபேஸ்ல நின்னுட்டு இருக்கோம்? ஏன்னா சுத்தி வீடுகள் வந்து வேற லெவல்ல ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட், அதுவும் கூடுவாஞ்சேரியில லோ பட்ஜெட்ல நம்ம கிறிஸ் ஹவுசிங் கொடுக்குறீங்க. ஸோ இந்த சைட்டை பத்தி சொல்லிடுங்க சார். சார் இந்த சைட்டை பத்தி சொல்லணும்னா ப்ராஜெக்டோட பேர் மதர்லேண்ட். சூப்பர். கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 600 பிளாட் சோல்ட் அவுட் பண்ணிருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷனே முடிச்சிட்டோம். ஓ ஃபுல்லா. அடுத்தது ஃபேஸ் 6 தான் இப்போ லான்ச் பண்ணி அதுல 50% பிளாட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, அதனால காரணம் என்ன அப்படின்னா சரௌண்டிங்ல நிறைய டெவலப்மெண்ட் வந்து இருக்கிறதால ஸோ மாசா பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து இது எத்தனை ஏக்கர் பாச்சு சார்? இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 50 ஏக்கர் சார். 50 ஏக்கர்ல வந்து பார்ட்டா ஒரு 7 ஏக்கர் 6 ஏக்கர் அந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம டெவலப் பண்ணிருக்கிறது ஒரு 6 ஏக்கர்ல டெவலப் ஓ 6 ஏக்கர்ல வந்து உள்ள எத்தனை பிளாட் உள்ள? 120 பிளாட் போட்டுருக்கோம். 120. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். மேஜரா வந்து நாங்க பிளான் பண்ணி 1000 ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில தான் பிளான் பண்ணிருக்கோம். ஓ ஸ்டார்டிங் வந்து 1000 ல இருந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சோ அந்த மாதிரி சோ எல்லா ஃபேசிங்குமே இப்ப அவைலபிள் இருக்கு. இப்ப பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா வர வழியிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்கு. அப்ப வந்து அம்யூனிட்டிஸுமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். சோ ஒரு இடம் வந்து இந்த ஃபேஸ் 1ல இருந்து 5 வரைக்குமே வேற லெவல்ல முடிச்சிருக்கீங்க. இப்ப ஃபேஸ் 6 வந்து போயிருக்கீங்க. இருந்தாலுமே மக்களுக்கு வந்து உள்ள பேசிக் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு சார். இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக் அம்யூனிட்டிஸ் வந்து ஃபுல்லி காம்பவுண்ட் சார். ஓகே, ஃபுல்லா பிளாக் டாப் ரோட் கொடுத்துருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல பெரிய ஆர்ச் செக்யூரிட்டியோட கொடுத்துருக்கோம் சார். டிடிசிபி அப்ரூவ்டு ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் இது. சோ அதனால வந்து பிரச்சனையே இல்ல. உள்ள பேசிக் என்னென்ன வரணுமோ எல்லாமே உள்ள எல்லாமே வந்திருக்கு. லைவா நீங்க வீடு கட்டி குடியிருக்க மக்கள் நீங்க பார்க்கலாம். ஆமா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல வீடுகள் மொத்தமா இருக்காது. அது வந்து பட்ஜெட் வந்து அதிகமாவே இருக்கும். பட் இங்க உள்ள வரப்பே பாத்தீங்கன்னா அத்தனை வீடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் அப்படியே ஜெய்சாண்டிக்கா நிக்குது. ஸோ அதுவும் இல்லாம நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே பாக்குறீங்க. ஸோ அப்படின்னா ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா பாருங்க. ஓகே சார், இப்போ நம்ம சைட்டுக்கு வரணும்னா எங்கெங்க இருந்தெல்லாம் வரலாம்? அந்த லொகேஷன் கனெக்டிவிட்டி சொல்லுங்க. இப்போ நம்ம சைட்டுக்கு வரணும்னா சென்னையில இருந்து வந்தா கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாப் சார். கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம்பு ரோட்ல ஷேர் ஆட்டோ ஆக்சஸ் இருக்கு, பஸ் ஆக்சஸும் இருக்கு. அதுல வெறும் 20 ரூபீஸ் கொடுத்தா காயிரம்பேடு ஜங்ஷன்ல இறக்கி விட்டுருவாங்க. சூப்பர். ஆமா, அங்க இருந்து வாக்கபிள்ல நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. அப்படியே அங்க இருந்து வாக்கபிள்ல அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கனெக்டிவிட்டில உள்ள வரலாம். ஆமா சார். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மரமலை நகர்ல இருந்து கனெக்டிவிட்டி ஒன்று இருக்கு. இந்த பக்கம் திருப்பூர் ஓஎம்ஆர்ல இருந்து வரவங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த பக்கம் கூடுவாஞ்சேரி ஆக்சஸ் இருக்கு. இல்ல நான் வண்டலூர் கிளம்பாக்கம் ரோடு வழியா வந்தீங்கன்னா கூட அந்த பக்கம் ஒரு ஆக்சஸ் இருக்கு. நெல்லித்தோப்பு வழியா வரலாம். நீங்க அதுக்குள்ளேயும் வரலாம். ஸோ ஒரு நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராட்வே வந்து மெயினா சென்னைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கோயம்பேடு வந்து பாத்தீங்கன்னா பெரிய சென்னை அப்படிம்பாங்க. இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்தோன்னா அந்த சரௌண்டிங்ல அப்ரிசியேஷன் வேற லெவல்ல போயிடுச்சு. அதனால கிளாம்பாக்கம் சரௌண்டிங்ல அது கூடுவாஞ்சேரியில இடமே கிடைக்காதா அப்படின்னு சொல்றவங்களுக்காக தான் நம்ம கிறிஸ் ஹவுசிங் வந்து பாத்தீங்கன்னா மதர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கவான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பக்கவா ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ இங்க வந்து நம்ம சைட்டுக்கு வரணும் அப்படின்னா 4 கனெக்டிவிட்டி
கனெக்டிவிட்டி, முக்கியமான கனெக்டிவிட்டிலேருந்து அழகாக நம்ம சைட்டுக்கே வந்துடலாம். சார் என்ன சார் ஃபேஸ் 1ல் ஆரம்பித்து ஃபேஸ் 6 வரைக்குமே சுற்றி வீடுகள் மத்தியில் செம்மையாக ரெடி பண்ணியிருக்கீங்க சார். ஆமாம் சார், நம்ம ஒரு ஃபேஸு போடும் போதும் கஸ்டமர் வாங்குறவங்க இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் எல்லா ஃபேஸ்லையுமே இன்னைக்கு வீடுங்க இருக்குது. ஓகே, இப்போ ஃபேஸ் 6ல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதுவும் கண்டினியூட்டி ஆகிடும். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நிறைய பேர் வீடுகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் பக்கத்துலேயே தான் இருக்கும். இருந்தாலும் மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியுற மாதிரி நியர்பை ஸ்கூல் காலேஜஸில் என்னென்ன சார் நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே வேளாமல் அகாடமி இருக்குது சார். பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே அவங்களோட ஓன் பில்டிங் இருக்குது. அதுவும் இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வேளாமல் ஸ்கூலும் எஸ்ஆர்எம் ஸ்கூலும் 2 இருக்குது சரிங்களா. அதுவும் காலேஜ் வந்து மெயின் காலேஜ் எஸ்ஆர்எம் காலேஜ் யூனிவர்சிட்டியே இருக்குது உங்களுக்கு. நம்ம வேற எந்த காலேஜுக்கும் போக வேண்டியது எங்கேயும் போதில்லை. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எஸ்ஆர்எம்ல இருக்கும்போது அதே நிமிஷத்துல நீங்க எஸ்ஆர்எம் ரீச் ஆகும். ஆமா, உள்ளே டீச்சர் ட்ரைனிங் இருக்கு, நர்சிங் இருக்கு, எக்கச்சக்கமும் உள்ளே இருக்குங்க. ஸோ அதை தவிர்த்து எங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை கூடுவாஞ்சேரியில் வந்து இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து இடம் போட்டிருக்கீங்க. அப்போ மக்களுக்கு ஒரு டவுட் வரும், இங்க வேற எதுவும் டெவலப்மெண்ட் எதுவும் இருக்குமா அப்படின்ட்டு. நியர்பை என்னென்ன டெவலப்மெண்ட் சார்? நியர்பை ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சார் பக்கத்துலேயே. ஓகேங்களா. இண்டஸ்ட்ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோகா ஐடி செக்டர் இருக்கு. அடுத்தது அப்படியே போனீங்கன்னா மரமிலான சிப்கார்ட் 4D ஓப்பன் பண்ண போறாங்க உங்களுக்கு தெரியும். அடுத்தது மகேந்திரா வெல் சிட்டி 3 டைப் டயர்ஸ்ல வந்து சிப்கார்ட். அது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உள்ள ஆட்டோமொபைலும் இருப்பாங்க, ஐடியும் இருக்கிறாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உள்ள இருக்கிறாங்க, உள்ளே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து வண்டர்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வண்டர்லா இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. நாங்கள் 120 ஏக்கர்ல டெவலப் பண்ணியிருக்காங்க வண்டர்லா ப்ராஜெக்ட். ஓகே, இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல அவங்க வண்டர்லா ரீச் ஆகும். ஸோ நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே அக்சஸில் இருக்குங்க. ஒன்றலா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபேஸ் 1ல் ஆரம்பிச்சு ஃபேஸ் 6ல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே சார், அதை தவிர்த்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் இருக்குது, அதையும் சொல்லிடுங்க சார். மெயின் சார் கவர்மெண்டோட பொட்டானிக்கல் கார்டன் நம்ம சைட்டுக்கு ரொம்ப நியர்பையாகவே வருது. ஓகே சார், இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் எக்கச்சக்கமாக சரௌண்டிங்கில் வந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குமோ? அப்படி கிடையாது பிரதர். நம்ம சைட்டை சுற்றி எல்லாமே 3500 3800 போயிட்டு இருக்கு. சரௌண்டிங்ல எல்லா கம்பெனியும் போட்டுருக்காங்க. போய் பார்த்துட்டே நம்ம சைட்டுக்கு வரலாம். பார்த்துட்டே லாஸ்டா நம்ம சைட்டுக்கு வரலாம். 3500 3800 போட்ட இடத்துல வெறும் 2500 நாங்க கொடுத்துருக்கோம் சார். என்ன சார் சொல்றீங்க? வெறும் 2500? எதனால இது வந்து எங்களோட ஓன் ப்ராஜெக்ட். சொந்தமா 50 ஏக்கர் சொந்தமா கரையம் பண்ணி அதை டிடிசிபி நாங்களே அப்ரூவல் வாங்கி நாங்களே லேஅவுட்டை பிரிச்சு நாங்களே சேல்ஸ் பண்றோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டாக்குமெண்ட்ல வெல் கிளியரா இருக்கும், டைட்டில் கிளியரா இருக்கும், எந்த புரோக்கரும் கிடையாது, எந்த கம்பெனியும் கிடையாது. நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா எங்களோட ஓன் சொத்துல இருந்து நீங்க உங்களுக்கு பிளாட்டா கொடுக்கணும். ஸோ பாருங்க உங்களே ரேட்டு ரொம்ப அடிச்சு நொறுக்கிற மாதிரி வெறும் 2500 ரூபாய்க்கு. நாங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3500 4000 அப்படிங்கிற ரேஞ்ச் கேட்டகரி இருக்கும். ஆனால் நம்ம கூடுவாஞ்சேரியிலேருந்து பக்கத்துலேயே அழகாக காயரம்பேடு ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இப்படி ஒரு அருமையான ஒரு ரெசிடென்சியல் ஃபிளாட்டு வெறும் 2500 ரூபா ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க. ஓகே சார், 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் சார்? 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்கன்னா வெறும் 25 lakhs உங்களுக்கு. 25 லட்சம் இருந்தாலே சொந்த இடம் பிளாட்டோட காஸ்ட். ஓகே, அதுவே வீடு கட்டி கொடுக்கணும் 45 லட்சம் இருந்தாலும் டபுள் பெட்ரூம் வீடு நம்மளே கட்டி கொடுப்போம். நீங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து டவுன் பேமெண்ட் எவ்வளோ சார் கொடுக்கணும்? டவுன் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா எடுக்கிறீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா இருந்தா போதும் சார். இல்ல எனக்கு வீடா கட்டி கொடுக்கணும் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தாலே போதும். இண்டிபெண்டன்ட் வில்லாவே நம்ம பிளான் பண்ணி கொடுத்துறோம். பேலன்ஸ் வந்து பேங்க் லோன் மூலமா நம்ம பண்ணி கொடுப்போம். இடம் பார்க்க வராங்க அப்படின்னா ஃப்ரீ சைட் விசிட் இருக்கா? ஆமா சார், ஃபேமிலியோட வராங்கன்னா கண்டிப்பா நாங்க கேப் கொடுக்குறோம். டோர் டு டோர் வந்து நம்ம கேப் கொடுத்து கஸ்டமர் கொண்டு வந்து சைட்டை காமிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு கொண்டு போய் வரவங்க அந்த கேப் ஃபெசிலிட்டி நாங்க கொடுக்குறோம். ஓகே சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றாங்க, நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்துட்டு வராங்கன்னா எதுவும் ஆஃபர் இருக்கா? கண்டிப்பா சார், ஸ்கிரீன்ல தெரியல நம்பரை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி என்ன டைரக்டா மீட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஆஃபர் பண்ணி தரோம். ஆஃபர் பண்ணி கொடுத்து ஆஃபர் பண்ணி தரோம். ஸோ பாருங்க மக்களே, முக்கியமா நம்ம சேனல் பேரை மென்ஷன் பண்ணி சொல்லுங்க, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து ஆஃபர் கொடுப்பாப்ல. ஸோ இந்த ரேட்டு மட்டும் இல்லைங்க, ஆஃபருமே நம்ம கிறிஸ்கவன்சிங்ல மதர் லைன்ல வாங்கிக்க முடியும். ஓகே மக்களே, மொத்த டீடைல்ஸ் வந்து கேட்டிருப்பீங்க. இப்போ சைட் வராங்க அப்படின்னா நீங்க தான் சைட்ல இருப்பீங்க கரெக்டா? ஆமா சார், எனக்கு ஒரே கால் பண்ணிட்டு வரட்டும் சார். ஏன்னா நிறைய புரோக்கர்ஸ் இருப்பாங்க பக்கத்துல, வெளியில எல்லாம் புரோக்கர்ஸ் இருக்காங்க, தேவையில்லாம வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஸோ நாங்க வந்து டைரக்டா கம்பெனில இருந்து ரெப்ரசன்டேட்டிவா நாங்க வந்து பண்றோம். ஸோ நீங்க எங்களுக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாங்களே பிளாட்டை காமிச்சு நல்ல பிளாட்டை சூஸ் பண்ணி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம இருந்து பார்த்துப்போம்.
ஓகே சார், இப்போ வராங்க அப்படின்னா brokerage கமிஷன் எதுவும் கொடுக்கணுமா என்ன? அதாவது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓன் சைட்டுனால எங்களுக்கு கால் பண்ணிட்டு வரவங்களுக்கு டெஃபினட்டாக எந்த brokerage கமிஷனும் கொடுக்க தேவையில்லை சார். சூப்பர், நாங்கள் டைரெக்டாக நாங்களே பத்திரப்பதிவு பண்ணுறவங்க நாங்கள் கூட இருந்து பத்திரப்பதிவு பண்ணி கொடுப்போம். பக்காவாக எந்த கமிஷன் தர தேவையில்லை. ஸோ டாக்குமெண்ட்லாம் எப்படி சார் வெல் கிளியராக இருக்குமா? பக்கா கிளியர் சார். அதாவது சார் நான் உங்களுக்கே சொல்கிறேன், நீங்கள் ஒரு 1000 சதுரடி வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு சின்ன அமௌண்ட். நாங்கள் 50 ஏக்கரில் வாங்காமல் நாங்கள் லீகல் பார்க்காம வாங்குவோமா? அது எப்படி சார் முடியும்? ஆமாம். அப்போது நம்மளுக்கு 1000 சதுரடினா எங்களுக்கு கம்பெனியை பார்த்துக்கு 50 ஏக்கர். ஸோ நம்ம லீகல்லாம் கிளியராக பார்த்துட்டு தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம கரையம் பண்ணுவோம். அந்த சொத்தை அந்த கரையத்துலேருந்து அப்ரூவ்டு வாங்கி நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது லீகல் ஒப்பீனியனோட கொடுப்போம். லீகல் ஒப்பீனியன் கொடுத்துருவீங்க. ஆமாம் சார். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல ஆரம்பிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ் 6ல 50% அப்படியே சோல்ட் அவுட். ஆமாம் சார். ஃபேஸ் 6லேயே 50%. அவ்வளோ எந்த ப்ராஜெக்ட் கிடையாது, ப்ராடக்ட் கிடையாது. இந்த ரேட்டுக்குலாம் வாங்கவே முடியாதுங்க. நானே வந்தோடனே அப்படியே ஸ்டாக் ஆகிட்டேன். ஏன்னா கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் ஒரு நேரத்தில் வந்து இடமே வந்து கிடைக்காதுன்னாங்க. ஆனால் இப்போ நம்ம கிறிஸ் ஹவுசிங் ஒரு 50 ஏக்கர் எடுத்து வேற லெவலில் டெவலப் பண்ணி செம்மையாக வந்து சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உடனே வந்து மறக்காம டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு NRA கஸ்டமராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினச்சாலும் உடனே டிஸ்பிளே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான சைட் அப்படின்னா நம்ம கிறிஸ் ஹவுசிங்களோட அந்த மதல்ல இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கூடுவாஞ்சேரியில் இந்த இடத்துல தாங்க பட்ஜெட்டில் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான வீடியோட சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம்.